இது மாதிரியான சம்பவங்கள் வராமலே கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டது தொடர்பாக கோவை கலெக்டர் ராசாமணி தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். மட்டுமல்ல, காவல்துறை மட்டுமல்ல, பல்வேறு சமூக அமைப்புகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், இந்த குழந்தைகள் பாதுகாப்புக்காகவே பல்வேறு அரசு துறைகள் இருக்கிறது. அந்த துறைகள் இவர்களையெல்லாம் ஒன்றிணைத்து வரக்கூடிய காலங்களில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இது மாதிரியான ஒரு சூழல் முழுக்க வராது அப்படிங்கிறதுக்கான சூழலை கொண்டு வரதுக்கு முயற்சி இல்லை. அது நான் இன்னும் அதை பற்றி கேட்டுக்கல. நான் கேட்டுட்டு சொல்கிறேன். இல்லை, இப்போ பாதிக்கப்பட்டவங்க அந்த குழந்தையோட அப்பாவும் அம்மாவும் யார் இதில் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்க பேரில் கடுமையான நடவடிக்கை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பொருளாதார ரீதியாக ஒரு பின்தங்கிய சூழலில் ஊராட்சி பகுதிகளில் துப்புரவு பணி மேற்கொள்ளக்கூடிய கணவரும் மனைவியும் துப்புரவு பணியில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய பொருளாதார நிலையை கணக்கிட்டு உரிய நிவாரணம் வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக மாதர் அமைப்புகள் இதே கோரிக்கை வலியுறுத்தியிருக்காங்க. அதே போல் இங்கே மகளிர் கோர்ட் இல்லைனோ அல்லது மகளிர் கோர்ட்டுக்கான நீதிபதி இல்லைனோ சொல்லியிருக்காங்க. போக்சோ சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவைகளெல்லாம் கவனத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும். மாவட்ட நிர்வாகம் காவல்துறைக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல் கொடுத்துருக்கு? உடனடியாக யார் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களோ எந்தவித தாமதமின்றி சிறப்பு கவனம் செலுத்தி இதற்கெனே ஒரு தனி டீம் போட்டு உடனடியாக கைதியை மக்கள் முன்ன சட்டத்தின் முன்ன கொண்டு வரதுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. மக்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திட்டு இல்லை, இந்த மக்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம். போராட்டத்துக்கு முன்பாக எந்த அளவுக்கு விரைவு நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடுத்து மக்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். ஓகே சார். ஓகே ஓகே. நேற்று நடைபெற்ற கோவை சிறுமியின் பாலியல் வன்கொடுமை தொடர்பாக கோவை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி தற்பொழுது செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார். தொடர்ந்து இதுகுறித்து விசாரணை நடைபெற்று இது தொடர்பாக தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தரப்பில் இருந்து தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதாக தற்பொழுது பிரேத பரிசோதனையில் தெரிய வந்திருக்கிறது. நேற்று மாலை சிறுமி கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். சந்தேகத்தின் பெயரில் அந்த பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த கொலை சம்பவத்தில் யார் யாரெல்லாம் தொடர்பு இருக்கக்கூடும் என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. பன்னிமடையின் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி நேற்று மாலை காணாமல் போனார். தொடர்ந்து அவர் கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் நேற்று அவருடைய உடலானது கண்டெடுக்கப்பட்டது. சந்தேகத்தின் பெயரில் அவரை யார் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எம்முடைய செய்தியாளர் குருசாமி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். குருசாமி, இந்த வழக்கு தொடர்பாக தற்பொழுது என் நிலையில் இந்த வழக்கு விசாரணை தற்பொழுது நடைபெற்று வருகிறது? விஜயகுமாரை தொடர்ந்து இந்த சம்பவத்தில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கலாம் என்று போலீசார் கருதுகின்றனர்? இது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். பொள்ளாச்சி பாலியல் துன்புறுத்தல் வழக்கின் பரபரப்பு அடங்குவதற்கு முன்பாக மீண்டும் ஒரு பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு சிறுமி 5 வயது சிறுமி கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் கோவையில் பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்நிலையில் இந்த பாலியல் துன்புறுத்தல் செய்து கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவத்தில் தற்போது 2 நபர்கள் காவல்துறை வசம் சிக்கியிருக்கிறார்கள். ஒருவர் விஜயகுமார் என்பவரும் வசந்த் என்பவரும் தற்போது காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் மீது சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் மேலும் பலர் ஈடுபட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து விசாரணையானது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கையில் சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கிறார், அடுத்தடுத்து பலமுறை பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கானது வெறும் கொலை வழக்காக பதியப்பட்டிருந்த இந்த வழக்கு போஸ்கோ பிரிவின் கீழ் மாற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கானது தற்போது தடாகம் காவல் நிலையத்திலிருந்து தற்போது இந்த வழக்கு திருவள்ளூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. விசாரணை அதிகாரியாக பெண் அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார்.
பெண் அதிகாரி தலைமையில் இந்த விசாரணையானது தற்போது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனிடையே இறந்த சிறுமியினது தாயார் மற்றும் மாதர் சங்கத்தினர் இன்று கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து மனு ஒன்றை அளித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருக்கக்கூடிய சிறுமியின் தாய் மற்றும் மாதர் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் கு ராசாமணியையும் நேரில் சந்தித்து மனுவை அளித்திருக்கிறார்கள். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் கு ராசாமணி இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் அனைத்து விதங்களிலும் தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்திருக்கிறார். இதனிடையே அந்த சிறுமியினது பெற்றோர் மற்றும் மாதர் சங்கத்தின் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மனுவில் பல கோரிக்கைகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதில் அந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு காரணமானவர்கள் உடனடியாக கண்டறியப்பட வேண்டும், விரைந்து அவர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இறந்த சிறுமியினது குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும், இறந்த சிறுமியின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கைகள் உரிய முறையில் பரிசீலிக்கப்படும் எனவும் உயர் அதிகாரிகளுக்கு இது தொடர்பாக உயர் அதிகாரிகளுக்கும் தமிழக அரசுக்கும் இது தொடர்பாக அவர்களது கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்திருக்கிறார். எனினும் இந்த சிறுமியினது தாயார் மற்றும் அவரது உறவினர்களை பொறுத்தவரை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்படும் வரை சிறுமியினது பிரேதத்தை வாங்கப் போவதில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக 2வது நாளாக சிறுமியினது உடல் கோவை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. சிறுமியின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே காவல்துறையை பொறுத்தவரை தற்போது விரைவாக இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த 10 தனிப்படையினரும் தீவிரமாக ஒரு விசாரணையில் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மிக விரைவில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. குருசாமி, தற்பொழுது சந்தேகத்தின் அடிப்படையிலேயே விஜயகுமார் மற்றும் வசந்த் ஆகியவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போது போலீசாருடைய விசாரணையில் குற்றவாளிகள் தரப்பில், அதாவது குற்றவாளிகள் என்று குற்றம் சுமத்தப்பட்ட அவர்கள் தரப்பிலிருந்து எந்த மாதிரியான விளக்கம் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? இதுவரை அவர்கள் தரப்பிலிருந்து விளக்கம் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. நேற்று பிற்பகல் சிறுமியின் தாயார் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். அவர்கள் மீது தங்களுக்கு விஜயகுமார் மீது தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே தற்போது விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் விஜயகுமார் மற்றும் அவரது நண்பர் வசந்த் ஆகிய இருவர் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். தடாகம் காவல் நிலையத்தில் வைத்து அவர்களிடம் விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை அவர்கள் இருவர் தான் குற்றவாளிகள் என்று இதுவரை இறுதி செய்யப்படவில்லை. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதான ஒரு தகவல் இருப்பதன் பேரிலேயே அவர்களிடம் விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே வேளையில் மற்ற வேறு அந்த பகுதியில் தங்கி இருக்கக்கூடிய வேறு நபர்கள் யாரேனும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. எனவே அது தொடர்பான விசாரணையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக பல்வேறு கோணங்களில் விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த விசாரணையினது இறுதியில் தான் யார் சம்பந்தப்பட்ட குற்றவாளி, அதில் அந்த குழந்தையோட இறப்பின் பின்னணியில் என்ன நடந்திருக்கிறது என்பது குறித்து பின்னர் தான் தெரிய வரும். எனினும் காவல்துறையினரை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய அளவில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக ஒரே நேரத்தில் பல கோணங்களில் விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இன்று மாலைக்குள் ஒரு தெளிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. அதே வேளையில் இவர்கள் உடலை வாங்காமல் இருப்பதன் காரணமாகவும் தற்போது அரசியல் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருப்பதன் காரணமாகவும் எனவே இந்த பிரச்சனையை விரைவாக முடிப்பதற்கான நடவடிக்கையில் காவல்துறை இறங்கி இருக்கிறார்கள். எனவே மிக விரைவில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யார் என அடையாளம் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. குருசாமி, தற்பொழுது இந்த சம்பவத்தால் அதிருப்தி அடைந்த பொதுமக்கள் பல்வேறு இடங்களில் மறியலில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் காட்சிகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த பிரச்சனை வலுப்பெறாமல் இருப்பதற்காக காவல்துறை தரப்பிலிருந்து கோவை மாவட்டத்தில் தற்பொழுது எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன? தற்போது துடிலூர் பகுதியில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோர் போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். அதன் காரணமாக அப்பகுதியில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் போக்குவரத்தானது மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்ட பொதுமக்களையும் அரசியல் கட்சியினரும் சமரசப்படுத்தக்கூடிய நிலையில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்கு போராட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்களும்
பொதுமக்களும் தற்போது அங்கு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை காவல்துறையினர் தற்போது கட்டுப்படுத்தியிருக்கிறார்கள். போராட்டமானது கைவிடப்படுவதற்கான சூழலை ஏற்படுத்தி அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனிடையே இந்த பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்கள் அடுத்தடுத்து இனி நடக்காமல் இருப்பதற்கான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது பொதுமக்களது கோரிக்கையாக இருக்கிறது. இது போன்ற சம்பவங்கள் ஏற்படும் போது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு விரைவில் தண்டனை பெற்றுத் தர வேண்டும் என்பது பொதுமக்களது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இது போன்ற சம்பவங்களில் ஒரு அதிகப்படியான தண்டனை விரைந்து பெறப்பட்டு கொடுப்பதன் மூலமே இது போன்ற சம்பவங்களை வருங்காலங்களில் தடுக்க முடியும் என்பது பொதுமக்களது கருத்தாக இருக்கிறது. எனவே அதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் ஏற்படுத்தி தர வேண்டும். தற்போதைய சூழலில் இந்த 5 வயது சிறுமி 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமி இது போன்ற ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பது என்பது பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் அந்த சிறுமி பலமுறை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காள் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது போன்ற செயல்களை செய்வதற்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதும் பொதுமக்களது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இப்பொழுதுதான் சில நாட்களுக்கு முன்பு பொள்ளாச்சியில் ஒரு கொடூர சம்பவம் நடைபெற்று கோவை மாவட்டமே அதிர்ச்சியில் ஆழ்ந்திருந்தது. அந்த சம்பவம் தமிழகத்தை முழுவதையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தது. அதனைத் தொடர்ந்து ஒரு சிறுமி 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுமிக்கு இந்த கொடுமையானது நேர்ந்திருக்கிறது. தமிழகத்தில் தொடர்ந்து இதுபோன்ற பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தற்பொழுது இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேலும் நடைபெறாமல் இருப்பதற்கு கோவை மாவட்டத்தில் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன? மாவட்ட ஆட்சியர் ராசாமணி இது குறித்து என்ன விளக்கத்தை அளித்திருக்கிறார்? மாவட்ட ஆட்சியரை பொறுத்தவரை இந்த வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக எப்போது வேண்டுமானாலும் சம்பந்தப்பட்டவர்கள் நேரில் சந்திக்கலாம். அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை உரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அனைத்து துறைகளுக்குமே அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். பொதுவாக இது போன்ற சம்பவங்கள் ஏற்படும் போது அவற்றை தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் குருசாமி. தொடர்ந்து இது குறித்த கருத்துக்களை வழங்குவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளரான திரு பாலகிருஷ்ணன் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து தமிழகத்தில் நடைபெற்றுட்டு வருது. இதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் உரிய எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டாலும் தொடர்ந்து இது போன்ற சிறுமிகள் தான் இந்த மிகவும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இது குறித்து நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதாவது ஏற்கனவே தமிழ்நாட்டையே உலுக்கிய சம்பவம் நம்முடைய அருப்புக்கோட்டை கல்லூரி பேராசிரியர் நிர்மலா தேவி மாணவிகளை அழைத்து சம்பந்தமான சம்பவம் ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய சம்பவமா வந்தது. அதையடுத்து பொள்ளாச்சியில நடைபெற்ற மாணவிகள் இளம்பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கி அதை வீடியோ எடுத்து ஒரு மோசமான கலாச்சாரத்தை உருவாக்கி அப்படிப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகளை பெற்றெடுத்துக்கிற பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய கவலையை அளித்தது. இந்த அதிர்ச்சியிலிருந்து தமிழகம் மீளுவதற்கு முன்னாடி அடுத்த ஒரு சம்பவம் இப்ப நேற்று அதே கோவை மாவட்டத்தில் நடந்திருக்கிறது மிகப்பெரிய வேதனையும் வருத்தத்தையும் அளிக்குதுங்கிறத நான் தெரிவிக்க விரும்புறேன். ஏன் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது அப்படின்னு பாக்குற போது, ஒண்ணு காவல்துறையினுடைய உதாரணமா நிர்மலா தேவி சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனையில கடைசி வரைக்கும் அரசியல் ஆட்சி அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவோ உரிய விசாரணையை மேற்கொள்ளவோ அவங்க போதுமான நடவடிக்கை எடுக்கல. அந்த 3 பேரோட அந்த வழக்கை மூடி மறைக்கலதான் முழுக்க அக்கறையோட இருந்தாங்க. அதே மாதிரி பொள்ளாச்சி சம்பவம் வந்த போது கூட எவ்வளவு போலீஸ் லெத்தார்ஜிக்கா இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா 12ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்து 24ஆம் தேதி வரைக்கும் அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கல. இன்னும் சொல்ல போனா காவல்துறை கண்காணிப்பாளரே அதை பத்தி எவ்வளவு மெத்தனமா பேசுறாருங்கிறது எல்லாம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். எனவே இந்த மாதிரியான சம்பவங்கள்ல காவல்துறையும் அரசும் உரிய நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது இல்லாம அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை பாதுகாப்பது என்பதும் அந்த குற்றம் செய்கிறவர்களுக்கு ஒரு தூண்டுதலா அமைகிறது என்பதை நான் முதல்ல தெரிவிச்சுக்க விரும்புறேன். 2வது விஷயம் என்னன்னா இந்த சமூகத்துல இந்த மாதிரி பாலியல் வன்முறைகளை பாலியல் உணர்வுகளை தூண்டி விடுற மாதிரி சமூக வலைதளங்கள்ல அல்லது ஏராளமான இப்படிப்பட்ட ஆபாச படங்களை சித்தரிக்கிற இவைகளாம் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாம போவது என்பது ஒரு மோசமான கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கு. இதையெல்லாம் தடுப்பதற்கும் அரசு நடவடிக்கை எடுக்கணும்.
இவ்வளவுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொள்ளாச்சி சம்பவத்துல ஈடுபட்ட அதே காவல்துறை கண்காணிப்பாளர் தான் இன்னும் அங்க இருக்காரு. அவருக்கு நீதிமன்ற அபராதம் மற்றதெல்லாம் போட்டாங்க. அது அவர் ஒண்ணு அந்த இடத்துல கூட இன்னும் மாத்தலைன்னா இதெல்லாம் தான் குற்றவாளிகளுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை அளிக்குதுங்கிறத நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். ஹலோ சார், தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2016ஆம் வருஷம் கூட 1543 வழக்குகள், அதாவது பாலியல் வன்கொடுமை வழக்குகளை பதிவு செய்துட்டு கிட்டத்தட்ட 199 வழக்குகளுக்கு தான் அதுல தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. வெறும் 200 பேர் தான் அதுல தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்துல தொடர்ந்து நடைபெறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த குறிப்பா சிறுமிகள், சிறு குழந்தைகள், இளம் பெண்கள் இப்படி பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிற போது அதுல அரசும் காவல்துறையும் இன்னும் கொஞ்சம் கூடுதலான நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை தப்ப விடாம 6 மாசத்துக்குள்ள தண்டனை வழங்கணும்னு அந்த சட்டத்திலேயே இருக்கு. அந்த போஸ்கோ சட்டத்துல என்ன இருக்குன்னாக்கா 6 மாசத்துக்குள்ள இந்த வழக்கை முடிக்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனா இப்ப நீங்க சொல்லக்கூடிய எல்லா வழக்கும் பாத்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் ஆன வழக்குகள் கூட இன்னும் வழக்கு நிலுவையில் அப்படியே இருக்கிற மாதிரிலாம் இருக்கு. ஏன் இந்த மாதிரி காவல்துறை அந்த உரிய நீதிமன்றங்கள் இந்த வழக்கை உடனடியா விசாரிச்சு உடனடியா குற்றவாளிகளை ஏன் தண்டிக்காம காலதாமதப்படுத்துறாங்கன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. எனவே இந்த மாதிரி ஒரு பக்கம் அரசு, இன்னொரு பக்கம் நீதிமன்றம், இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்தமான சமூகமும் இதுல ஒரு விழித்து எழ வேண்டிய அவசியம் இருக்கு. காவல்துறையினுடைய தோல்வி, நீதிமன்றம் மற்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட சமூகத்துல இந்த மாதிரியான கொடுமைகள் நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு பண்பாடு, கலாச்சார ரீதியான மாற்றங்கள் தேவை என்பதை நான் வற்புறுத்த விரும்புறேன். தங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி ஐயா.